எத்தனாவது பதிகம்? 22வது பதிகம். கோயில் மூத்த திருப்பதிகம். கோயில் திருப்பதிகம். அதில் எத்தனை மந்திரம் நிறைவு பண்ணியிருக்கிறோம்? திருவாசகம், கோயில் திருப்பதிகம், மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. அதில் போதும். அடுத்த 4வது மந்திரத்துக்கு போயிடுவோம். உணர்ந்த மாமுனிவர் உரை எழுதிடுங்க. நூலறிவு உடைய முனிவர்களும் தேவர்களும் பெரியோர்களும் அறிவதற்கரிய பரம்பொருள் இறைவன். ஒப்பிலாதவன், உயிருக்கு உயிரானவன், அதாவது உயிரோடு கலந்திருப்பவன் அர்த்தம். பிறவியை நீக்குகின்ற அமுதமானவன், ஆணவமலத்தை நீக்கி தெளிவை தருவதற்கு காரணமாக இருக்கின்ற அருள் வானமானவன், திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவன், முக்குணங்களின் தொடர்பில்லாத பேரானந்தமானவன், உன்னை அடைந்த எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த மந்திரம் ஒரு நல்ல மந்திரம். சாதகனே குறையில்லைன்னு சொல்லி பாடுற பாட்டு. குறைகளை முறையிடுறது வேற, குறையே இல்லைன்னு சொல்கிறது வேற. ஆமாம். உணர்ந்தமா முனிவர் நூல்களை படித்தவங்க, உம்பர்னா தேவார், ஒளிந்தார்னா பிறர், உணர்வுக்கும் தெரிவரும் பொருளுங்கிற உணர்வு என்பதை பசுபாச ஞானம்னு எழுதணும். உணர்வு என்பதற்கு என்ன பொருள் எழுதணும்? ஆமாம். இறைவன் பசுபாச ஞானங்களுக்கு எட்டாதவன். எந்த ஞானத்துக்கு எட்டுபவன்? பதிஞானத்துக்கு எட்டுபவனுங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது இணங்கிலிங்கிறதுக்கு பொருள் எழுதணும். ஒப்பிலாதவன். ஒப்பிலாதவனாக இருக்கிறதுனால தான் பசுபாச ஞானத்துக்கு எட்டுவதில்லை அப்படின்னு எழுதணும். ஒப்பிலாதவனாக இருப்பதனால தான் பசுபாச ஞானங்களுக்கு எட்டுவதில்லை. உயிர்களில் கலந்திருப்பவன்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லணும்னா, அட்டமூர்த்தங்களில் ஒன்றாகிய உயிரில் கலந்திருக்கிறான்னு சொல்லணும். ஒரு பொருள் சொல்லணும். அட்டமூர்த்தங்களில் ஒன்றாகிய உயிரில் கலந்திருக்கிறான் என்று ஒரு பொருள் சொல்லணும். இன்னொன்று, ஆன்மாவோடு இறைவனுக்கு இருக்கிற கலப்பு அத்வித கலப்பு. அத்வித கலப்பு என்பது இரண்டு பொருள் பிரிக்க முடியாதபடி கலந்திருத்தல், அவ்வளோதான். அத்விதம்னா அதுக்கு பக்கம் பக்கமாக பேசுவாங்க, கடைசியில் பேசி பிடிச்ச பிறகு சந்தேகம்தான் வரும். இரண்டு பொருட்கள் பிரிக்க முடியாதபடி கலந்திருந்தால் அத்வித கலப்பு.
இரண்டு பொருள் ஒரு பொருள் போல் தெரிந்தால் அத்வித கலப்பு. ஒரு பொருள் இரண்டு பொருள் போல் தெரிந்தால் குணகுணி சம்பந்தம் அல்லது தாதான்மிய சம்பந்தம். உயிருக்கும் இறைவனுக்கும் அத்வித கலப்பு. அம்மைக்கும் இறைவனுக்கு என்ன கலப்பு? கலப்பே கிடையாது. குணகுணி சம்பந்தம் அல்லது தாதான்மிய சம்பந்தம், பிரிக்க முடியாது. ரெண்டு பொருள் ஒரு பொருளாக தெரிஞ்சால் அத்விதம், ஒரு பொருள் ரெண்டாக தெரிஞ்சால் தாதான்மிய சம்பந்தம். இதை நினைவில் எப்போ வச்சுக்கணும். இங்கே அத்வித கலப்பை பேசுகிறார். இப்போ இதே எல்லா உயிர்களுக்கும் உயிரேங்கிறது ஏன் நம்ம இவ்வளோ நீளமாக பேசியிருக்கிறோம்னா, எல்லா உயிர்களுக்கும் உயிரேங்கிறதுக்கு வேதாந்த பொருள் சொன்னீங்கன்னா இந்த கலப்பெல்லாம் பேச வேண்டியதே இல்லை. பிரம்மமே உயிராக இருக்குன்னு முடிச்சிருவாங்க. அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். எல்லா உயிர்களுக்கும் உயிரே, பிரம்மமே உயிராக இருக்கிறது அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அதுக்கு பிரம்மமும் வேறு உயிர் வேறு, பிரம்மம் வேறு உயிர். சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையே இறைவனிலிருந்து எதுவும் தோன்றவில்லை, உயிரிலிருந்து எதுவும் தோன்றவில்லை, அதுபோலவே ஆணவத்திலிருந்து கண்மத்திலிருந்து மாயிலிருந்து எதுவும் தோன்றவில்லை. மூன்று மலங்களும் காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு வரும். தோன்றலாம் செய்யலை. காரண நிலை ஏற்கனவே இருக்குது, அது என்னப்படுது? இறைவனிலிருந்து உயிர் வரவும் இல்லை, உயிரிலிருந்து எதுவும் வரவும் இல்லை. சரிதானுங்களா? அதுக்காக தான் நம்ம இவ்வளவு அந்த ராமானுஜர் இந்த சங்கரருடைய கொள்கையை பேசிக்காக வச்சு பொருள் சொல்லியிருக்கிறோம். சரியா? அடுத்தது என்னை பிறப்பறுக்கும் மருந்துங்கிறார். என்னுடைய பிறப்பை அறுக்கின்ற மருந்துன்னு சொல்கிறார். இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் கலந்திருந்து அந்த பிறவாமையை அடைவதற்கு மருந்தாக இருக்கிறார். கலந்திருக்கிறார், மருந்தாக இருக்கிறார். இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் கலந்திருந்து அந்த உயிர் பிறவாமை அடைவதற்கு மருந்தாக இருக்கிறார். அப்படி ஒரு பொருள் மாணிக்கவாசகர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அப்படி இறைவன் கலந்து இருக்கவில்லை என்றால், அப்படி இறைவன் அப்படி கலந்திருந்து பிறப்பை நீக்குகின்ற மருந்தாக இல்லை என்றால், கலந்திருக்கின்ற நோக்கமே அர்த்தமற்றதாக போயிடும். கலந்திருப்பதனுடைய நோக்கமே அர்த்தமற்றதாக போயிடும். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர், இப்போ எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு உயர்ந்த காரணம் சொல்லணும். பாட்டி வீட்டில் இருக்கிறதுனால தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், பேத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க, குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் எங்கள் வீட்டிலே தான் தங்கியிருக்கிறாரு, பேஷண்ட்டை பார்த்துக்கிறாரு. தங்குனா அதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லணுமில்ல. இறைவன் உயிர் கூட இருக்கிறாருன்னா இருந்து என்ன பண்ணுறாரு? அதை தான் சொல்கிறாரு. இருப்பது எதுக்காக? இருப்பது எதற்காக? பிறவியை நீக்குவதற்காகவும் அந்த பிறவிக்கு எதாகவும் இருக்கிறாரு? மருந்தாகவும் இருக்கிறார். மருந்தை திடீர்னு கொடுக்க முடியாது. அந்த மருந்து அவன் சாப்பிட்ற பக்குவம் ஒரு வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இறைவன் மருந்தாக திடீர்னு பயன்பட்டு விட முடியாது. அது அவனை ஏற்றுக்கிட மாட்டான். மருந்தாக தன்னை ஒரு உயிருக்கு இறைவன் கொடுக்க முடியாது. பையவே தான் அது கொடுக்க முடியும். ஒரு பெற்றோரை நீங்களே ஒவ்வொருத்தரும் உங்களையே பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கிடுறதில்ல. 5 வயசில் என்ன ஸ்டேஜ் இருந்தது, 10 வயசில் என்ன ஸ்டேஜ் இருந்தது, 60 வயசில் என்ன ஸ்டேஜ் இருந்தது. சிலருக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் அவங்கள பார்க்குறோம். அப்போ பெற்றோரை புரிகிற எது மாறுகிறது? மாறுகிறது. மாறுகிறது, படிநிலைகள் மாறுகிறது. அவங்க ஒரு பெரிய மருந்துங்கிறது அவங்க கூட இருக்கும்போது கூட நமக்கு தெரியலை. 5 வயசில் தெரில, 10 வயசில் தெரில, 15 வயசில் தெரில. அப்போ மருந்துங்கிறதா அவங்க இறைவன் நம்மகிட்ட எல்லா நேரமும் காட்ட முடியாது. கூட இருக்க தான் முடியும், காட்டவே முடியாது. நான் உனக்கு ஞானத்தை தாருன்னு இறைவனே சொன்னாலும் நான் கேட்கலையே. ஒரு குழந்தையுடைய இப்போ குழந்தையுடைய அம்மா கிட்ட நான் உங்கள் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்க போகிறேன், அவங்க அம்மாவே இவ்வளோ அவசியம் என்ன, இப்போ அவசரம் எதுக்கு, எனக்கே வேண்டியதில்லை, பிள்ளைக்கு எதுக்குன்னு கேட்கும். அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் எதுக்கு ஞானத்தை கொடுக்குறீங்க, நாங்களே கேட்கல, எது கொடுக்குறீங்கன்னு கேட்கும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அதனால் அவர் எங்கேயே உட்கார வேண்டி இருக்குது.
அந்த உயிரிலேயே இருக்குது. அதனால தான் அகத்துரு நோயினார் உமாபதி சிவம். அகத்துரு நோய்க்கு உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரோ காண் அப்படின்னார் திருவருட்பயனில். என்ன பொருள்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு என்ன நோய்ங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ எங்கள் தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு கொரோனா சீசனில் கொரோனா வந்து கொரோனா சுகமாகி எல்லாம் முடிஞ்சிட்டு தெருவிலே யாருக்கும் தெரியாது. எல்லோரும் தெருக்காரங்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னாங்க தவிர ஏன் சொல்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நோய்ங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அங்கே இருக்கு. அதுதான் உமாபதி செஞ்சோம். அகத்துரு நோய்க்கு உள்ளினர்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவன். சகத்தவரும் காண்பாரோ காண், வெளியே இருக்கிறவனுக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் யார் யார் என்ன நோய். அப்போ இறைவன் அந்த உடம்புங்கிற மனம்ங்கிற வீட்டுக்குள்ளே இருந்து நம்முடைய நோயை என்ன செய்கிறார் பார்க்குறார். இப்போ தான் மருந்துன்னார். அகத்துரு நோய் உள்ளே இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிட்டவனு என்ன வச்சுருக்கணும்? டாக்டராக இருக்கணும், அல்லது டாக்டருக்கான மருந்தை வச்சுருக்கணும். இந்த வெண்பாவை நீங்கள் இதில் பொறுத்துனீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த திருவாசகத்தில் பொறுத்துனீங்கன்னா இறைவன் மருந்தாக இருக்கிறான். அடுத்து பாருங்கள், அந்த மருந்து வந்துட்டு நோய் சொல்கிறார் பாருங்கள். திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே. இருள் என்ன மலம்? ஆணவ மலம். சைவ சித்தாந்தப்படி இறைவன் மருத்துவர். இறைவனுடைய மறைப்பு சக்தி தான் மருந்து. இறைவனுடைய ஞானம்தான் சக்தி. ஞானமும் மறைப்பு சக்தியும் ஒன்று தான். உயிர் பக்குவப்படாத போது அருள் 2ஆ நிற்கும், பக்குவப்பட்டால் அருள் 1ஆ நிற்கும். நோயாளி யார்? உயிர் தான் நோயாளி. நோய் என்னது? ஆணவ மலம். இங்கே சொல்கிறார் பாருங்க, திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே. ஆணவ இருளை நீக்குபவன்கிறார். அப்போனா நோய் நீக்குபவன். நோய் நீக்குகின்ற இறைவனை நோய் நீக்குபவன் என்று சொன்னாலும் ஒன்று தான், நோய்க்கு மருந்துன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். மருந்து தருபவனை மருந்துன்னு சொல்லலாம். பண்டிதமணி உரையிலெல்லாம் இருக்குது. அதுக்கு திருக்குறளில் மருந்துங்கிற அதிகாரத்திலேருந்து பிரமாணம் கொடுப்பார். மருந்து தருபவனை எதுன்னே சொல்லலாம், மருந்து என்றே சொல்லலாம். ஆமாம், மருந்துன்னு நிறைய இடத்துல 47வது பதிகத்தில் நான் மருந்து சொல்கிறாரு. ஆணவ இருளுக்கு மருந்தாகிறாரு. ஆணவ இருளுக்கு மருந்து கொடுக்கணும்னா அவன் அருளாக இருக்கணும். இல்லை அருள் வடிவத்தை சொல்கிறார். திருப்பெருந்துறை என்பது இறைவனை குருவாக பார்ப்பதற்கான குறியீடு. எப்போவும் அதில் கவனமாக இருக்கணும். திருப்பெருந்துறை இறைவனை குருவாக பார்ப்பதற்கான ஒரு குறியீடு. அதிலெல்லாம் மருந்துன்னு வரும். ஆமாம், 47வது பதிகத்தில் மருந்தேன்னு பாடுறார்ல. முன்னை வினைரெண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பெருக்கும் தென்னன் பெருந்துரையான் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து சொல்கிறார்ல. இந்தாங்க. அப்போது அந்த மருந்து தருபவனை என்ன சொல்கிறாரு? மருந்து என்று சொல்வதை நாம் பார்க்குறோம். திருப்பெருந்துறை இறைவன் குருவாக இருப்பதற்கான ஒரு குறியீட்டு சொல். முக்கணங்களின் தொடர்பில்லாதவனாக இறைவன் இருக்கிறாரு. பேரானந்தமாக இருக்கிறார். பேரானந்தமாக இருக்கிறார் என்பதன் பொருள் என்னன்னா, உயிர் அடையக்கூடிய கடைசி லாபம் ஆன்ம லாபமே அதுதான். ஆன்ம லாபத்தை உடையவராக இருக்கிறார். ரொம்ப அந்த மந்திரத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னா, கட்டுநிலையில் மருந்தாக இருக்கிறார், வீட்டு நிலையில் ஆனந்தமாக இருக்கிறார். முடிஞ்சு. நீங்கள் என்னை விரிக்க சொன்னால் நான் தெரிஞ்சாலும் விரிக்க மாட்டேன். சுருக்க சொன்னீங்கன்னா சூப்பராக சுருக்கிடுவேன். ஆமாம், வீட்டு நிலையில் ஆனந்தமாக இருக்கிறார். இந்த அரசாங்க பரீட்சை தொடங்குகிற நேரத்தில் வாத்தியார்கள்லாம் பதறி கதறுவானுங்க கிடந்து. கடைசி நேரத்தில் நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு பிறகு என்ன செய்வேன்னா, அந்த பசங்களை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த நேரம் கடைசி நேரத்தில் அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் குறைஞ்சிரும். வாத்தியார்களும் கொஞ்சம்
வெளி வேலையாக போயிடுவாங்க டிபார்ட்மெண்ட்டில். போய் ஒரு 15 வரியில் வர்றத 5 மார்க், ஒரு 5 மார்க் கொஸ்டின் வச்சுடுங்களேன், 10 வரியில் இருக்கும், ஆனால் 5 மார்க் தான் கொடுப்பான். 5 பாயிண்டில் அதை வந்து 3 வாரத்தில் 5 பாயிண்ட் கொடுத்துருவேன். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 5 மார்க்குக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. எத்தனை மார்க் தான் லாஸ் வரும்? 1 மார்க் தான் லாஸ் வரும். இல்லைன்னா இதை பெருசுன்னு பார்த்து விட்டுட்டு ஓடிடுவானுங்க. இப்படி ஏகதேசம் ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கெல்லாம் கொடுத்துருவேன். அதாவது நோட்ஸ்லேயோ புக்கிலேயோ 15 வரி இருக்கும், அல்லது 10 வரி இருக்கும், அல்லது 5 வரி இருந்தால் 3 வரியாக மாற்றிடுவேன். ஒரு வரிங்கிறது 3 வார்த்தை தான். நீங்கள் சுருக்க சொன்னீங்கன்னா சுருக்கிட்டேன். எப்படி சுருக்கியாச்சு? கட்டுநிலையில் மருந்தானவன் வீட்டிலே ஆனந்தமானவன். இப்போ கடைசி என்ன சொல்கிறாரு? அது கடைசியாக சொல்கிறாரு, எத்தனாவது மந்திரம்? 4வது மந்திரம். கடைசி சொல்கிறாரு, இனி என்ன குறையே. இது ரொம்ப அபூர்வமான வார்த்தை சார். திருவாசகம் இதை எடுத்து பேசினதே கிடையாது. எனக்கு எந்த குறையும் இல்லைங்கிறார். இது நம்ம அந்த குறையுடையதை பேசியிருக்கிறோம். அதாவது கடலின் திரை போல வந்து துன்பங்கள் வருது, அதெல்லாம் பேசியிருக்கோம். எனக்கு குறையே இல்லைன்னு அழகாக சொல்கிற பாருங்க. இன்பமே அந்த வார்த்தையை சொல்கிறார். எனக்கு என்ன இல்லை, உன்னை குறுகுகின்றேனுக்கு இனி என்ன குறையேனார். அந்த இனி என்பது வீட்டு நிலை. இனிங்கிற வார்த்தை வீட்டு நிலையை குறிக்கிற காலச்சொல் சார், காலத்தை குறிக்கிற சொல்லு சார் இனி என்பது. ஏன் இனி என்ன குறையேன்னு சொல்கிறாருன்னா, ஆன்ம லாபமே உங்ககிட்ட இருக்குது. ஆன்ம லாபமே உங்ககிட்ட இருக்கும்போது எதுவே முடிஞ்சிருது. சாதனமும் முடிஞ்சு பயனும் முடிஞ்சு போயிடுது. சாதனமும் முடிவுக்கு வந்துடுது, பயனும் முடிவுக்கு வந்துடுது. பிறகு குறைன்னு என்ன இருக்குது? குறைன்னு என்ன இருக்குது? அண்ணா வணக்கம். சாதனமும் முடிந்து பயனும் முடிஞ்சிறதுனால எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறார். அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, இறைவன் மருந்தாக இருக்கணும், இறைவன் பேரின்பமாக இருக்கணும். இது கிடைச்சா குறையில்லைன்னு சொல்லி பழகணும். அது நமக்கு மாணிக்க வாசகர் நிலையில் அவர் சொல்லிட்டார். நம்மளால் எல்லாம் கிடைச்சாலும் குறையாக உணருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இறைவனே வந்து உங்களுக்கு பேரின்பத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, பேரின்பம் கொடுக்கறது சரி. அப்புறம் இது நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன், அது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் வேற ஒன்று கிளப்புவீங்க. அதனால் என்ன பழகிக்கிடணும்? சைவத்தில் இறைவன் மருந்தாக இருந்து கட்டுநிலையில் உதவினால் போதும், பேரின்பமாக இருந்து வீட்டு நிலையில் உதவினால் போதுங்கிற முடிவுக்கு உயிர்கள் வந்து பழகணும். அதுதான் அதில் சொன்னார், இனி என்ன குறையே என்றார். அந்த ஊத்தங்கரையில் ஒரு பேராசிரியராக இருக்கிற நண்பர் ஒருத்தர், அந்த என்ன ஊர் சொல்லுவேன் அடிக்கடி, கடலூர். அவர் இந்த வரியை, இந்த ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை மந்திரத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கனார். இப்போ தான் பார்க்குறேன். 6, 7, 8வது 5, 6, 7வது மந்திரத்தில் இருக்குது. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. இதில் 8வது மந்திரம் தானே? 7வது மந்திரமா? அதுக்கு விளக்கம் கேட்டார். விளக்கம் சொல்லிட்டேன். எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டார். அது இது தொடர்ந்து தான் வருது. வீட்டுக்கு போனால் ஃபோனை போட்டு இந்த இடத்துல இருக்குது. அவருக்கு அது எங்கள் திருவாசக பயிற்சி கொஞ்சம் குறைவு அவர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிடுறாரு. அப்படின்னு சொன்னால் போதும். திருச்சதகத்தில் வருது என்று இந்த பகுதியை நிறைவு செய்வோம். இந்த மந்திரத்தை நம்ம நிறைய அடிக்கடி சொல்லி பழகிடுறது நல்லது. எனக்கு எந்த குறையுமே இல்லை. இது வந்து சைவத்தில் ரொம்ப குறைவு. இதுபோல் மந்திரங்கள் குறையே இல்லைன்னு சொல்கிற மந்திரங்கள் ரொம்ப குறைவு. வைணவர்களே குறை ஒன்றும் இல்லா கோவிந்தானே பிற்காலத்தில் எழுதி தான் பாடிட்டு இருக்காங்க. திவ்ய பிரபந்தத்தில் இருந்தாலும் பாட மாட்டுக்கிறாங்க. நமக்கு திருவாசகத்தில் இருக்குது. குறுகினேற்கு இனி என்ன குறையே, அழகான இனி எந்த குறையும் நமக்கு இல்லை. அழகான மந்திரம் பின்பற்றுவோம் என்று நிறைவு செய்வோம். சிவாய நம. சிவாய நம. இது நம்முடைய சிவராத்திரி நோட்டீஸ் வந்து